மளிகை ஐட்டங்கள் அனைத்துமே. ஆமா, திராட்சை, முந்திரி, பாதாமு, பிஸ்தா, பட்டை, கிராம்பு, பிரியாணி செலவு, மஞ்சத்தூள். இந்த மொடச்சூர் சந்தை வந்து எத்தனை வருஷமான நடக்குது? கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா நடக்குது. சரிங்கண்ணா, நம்ம சந்தையில எத்தனை வருஷமான வியாபாரம் பண்றீங்க? பரம்பரை தொழில் இது. 4 தலைக்கட்டா பண்ணிட்டு இருக்கிறேன். 4 தலைக்கட்டு. ஓகே, ரொம்ப பையன் பண்ண 5 அப்படின்னு என்னையோட கடைசி. முந்திரி வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிலோ 700 ரூபாய்ங்க. 700 கிலோ. ஆமா, இது வந்து செகண்ட் குவாலிட்டி. சரிங்க, கிலோ 550 ரூபா. 550 ரூபா. ஆமா, சரிங்க. இது செகண்ட் குவாலிட்டிங்க. இது செகண்ட் குவாலிட்டி. கிலோ 200 ரூபா. 200 ரூபாய். இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. கிலோ 240 ரூபா. 240. பாதாமும் 2 ஐட்டம் இருக்குங்க. பாதாம் இது 600 ரூபாய்ங்க. 600. ஆமா, இது வந்து 720 ரூபா. 720. என்ன பண்றீங்க? பருப்பு ஐட்டம், பட்டாரம் ஐட்டம் எல்லாமே இருக்கு. எல்லாமே பண்றீங்க. சரி சரிண்ணா, இப்போ வந்து இந்த சீசன் டைம் அதெல்லாம் இந்த சீசன் வந்து மாசில இருந்து உங்களுக்கு பங்குனி சித்திரை 10 வரைக்கும் இருக்கு. அப்படிங்க. சரிண்ணா, இப்போ வந்து நம்ம கிட்ட என்னென்ன பொருள் என்னென்ன விலைகள்லாம் இருக்கு? உங்கள்ட்ட பருப்புல இருந்து A to Z எல்லா ஐட்டம் வச்சிருக்கு. எவ்வளவு புளிலாம்? ஒரு புளி 90 ரூபாங்க, ஒரு புளி 120 ரூபா, 130, 140 ரூபாங்க. எதுங்க இப்ப வந்து ஒரு 4-5 வகையா பிரிச்சு வச்சிருக்கீங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகைங்களா? ஆமா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலைங்களா? 160. எதுங்க? 160 ரூபா. என்ன பூண்டுங்க இது பேரு? நாட்டு பூண்டு. நாட்டு பூண்டுங்களா? 160 கிலோ. இப்ப வந்து நம்ம கிட்ட எத்தனை குவாலிட்டியா மிளகா வரும்? 6 ஐட்டம் இருக்குது. 6 ஐட்டம் இருக்கு. 6 ஐட்டம். தரமான ஐட்டம் எண்டோ போய் நம்பர் 5. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, ஒரு 10 வருஷமா வந்துட்டு இருக்கிறோம். என்னன்னா இங்க எதுக்காக 10 வருஷம் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆட்டோல எடுத்து வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொடச்சூர்ல சந்தைக்கு ஃபேமஸ்னா நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா மொடச்சூர் தான். போகும்போது ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் இங்க வந்து வாங்கிட்டு போயிருக்கோம். நாங்க வந்து வியாபாரம் கிடையாது, நாங்களும் ஒரு சாதாரண ஒரு குடும்பம் தான். எல்லாருமே குடும்பம் தான். கொண்டு போய் வீட்டுக்கு யூஸ் மாதிரி தான் யூஸ் பண்ண போறோம். யாரும் எதையோ ரிவ்யூ எடுக்கிறாங்க. சார், நம்ம சகோதரர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அத்தியாவசிய டே டு டே தேவைக்கு உண்டான பருப்பை வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ எடுத்து போடுறாரு. இது ஒரு நல்ல ஒரு சேனல் தான். கண்டிப்பா அவருக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் சேலம் கோபிநாத். இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் தான் வந்திருக்குங்க. ஆமாங்க, கோபிச்செட்டிப்பாளையம் பார்த்தீங்கன்னா 80-90களில் பார்த்தீங்கன்னா சினிமா ஷூட்டிங்கில் இந்த கோபிச்செட்டிப்பாளையம் ரொம்பவும் வந்து ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஊர். இன்றைக்கி நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் தான் வந்து விசிட் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து பண்ணலான்னு வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மளிகை பொருட்கள் பார்த்தீங்கன்னா மளிகை சந்தை வந்து இங்கே மிக மிக குறைஞ்ச விலையில் கொடுக்குறாங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பண்ண போகிறோம். வாங்க. அண்ணா வணக்கம், உங்க பேருண்ணா? என் பேர் நந்தகுமாருங்க. சரிண்ணா, நாங்க தொட்டம்பாளையத்துல இருந்து வரோம், பவானி சாகர் டேம் பக்கத்துல இருந்து வர்றோம். அப்படிங்க. சரிங்கண்ணா, நாங்க வந்து மாசமா எங்கேயும் பொருள் வாங்குறது இல்ல, வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் பொருள் எடுப்போம். சரிங்க. இந்த மாதிரி மொடச்சூர் சந்தையில வந்து வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு பொருள் வாங்கிக்குவோம். இங்க வாங்குறதுக்குமே அங்க வாங்குறதுக்குமே கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு 5,000 இருந்து 6,000 ரூபா வரைக்கும் மீதமாகுது. மீதமாகுது. அதுக்காக நாங்க வருஷம் இங்க வந்துடுவோம். அதுக்காக பொருள் எல்லா பொருளுமே தரமா இருக்கும், எல்லாமே தரமா இருக்கும். சரி சரி. அப்படி இல்லைன்னா அந்த கடைக்காரர்கிட்டயே நாங்க ரிட்டர்ன் கொண்டு வந்து கொடுத்து மாத்திட்டு போற மாதிரி சிஸ்டம் இருக்கு. 4 குடும்பம் 5 குடும்பம் சேர்ந்து வருவோம். ஒரு 30,000 இருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் பொருள் மொத்தமா வாங்குவோம். அதனால இங்க வந்துட்டு போனா எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 இருந்து 5 ரூபாய் வரைக்கும் மீதமாகுது. ஒரு குடும்பத்துக்கு மீதி ஆகுது. ஒரு குடும்பத்துக்கு 5,000 ரூபாய் மீதி ஆகுது. ஓகேங்க, ரொம்ப நன்றி. ஓகே அண்ணா வணக்கம்ண்ணா, உங்க பேருண்ணா? என் பேர் வெங்கடாச்சலங்க. அந்த சந்தை குத்தகைதாரர். இது மொடச்சூர் வார சந்தை, ஈரோடு மாவட்டம் கோபியில் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான சந்தை. இதுல பாத்தீங்கன்னா மளிகை ஜாமானம், காய்கறி மொத்தமா சொல்ல போனீங்க பாத்தீங்கன்னா இது மளிகைக்கு ரொம்ப ஃபேமஸான வார சந்தை. இது வருஷத்துல ஒரு நாள் பிப்ரவரி, மார்ச்ல நல்ல பிரபலமா இருக்கிற சந்தை. இது பாத்தீங்கன்னா வெளி மாநிலங்களிலிருந்தும் பருப்புகள், தானிய வகைகள் எல்லாமே, அனைத்து விதமான தானிய வகைகளும் இங்க வரும். வெளியூர்ல இருந்து பல மாவட்டங்கள்ல இருந்து வந்து இங்க மக்கள் வந்து விலை மலிவான கிடைக்கிறதுனால இங்க வந்து நிறைய வந்து மொத்தமா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறாங்க. மொத்தமா பர்ச்சேஸ் பண்றாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ், வீட்டு உபயோகத்துக்கு, கடைகளுக்கு, ஹோட்டல் இந்த மாதிரி இருக்கு. எல்லா தரப்பினரும் வந்து இங்க வந்து நல்லாவே பர்ச்சேஸ் பண்றாங்க. இது ரொம்ப பிரபலமான ஒரு சந்தை, தானிய வகை சந்தை. சரி, இது வந்து வாரத்துல எந்த நாளுங்க? வாரத்துல இது சனிக்கிழமை நாள். வாரம் சனிக்கிழமை நாள். இதுல பாத்தீங்கன்னா இது இல்லாம தானிய வகைகளோட காய்கறி, ஆடு, கோழி,
செம்மறி ஆடு எல்லாமே பிரபலமா இது கூடிட்டு இருக்கு. சரிங்க. இது வந்து சனிக்கிழமை எவ்வளவு நேரங்க சந்தை இருக்கும்? சனிக்கிழமை காலையில இருந்து ஒரு 4 o'clockல இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்கும். நைட் 9 மணி வரைக்கும் சந்தை. நைட் 9 மணி வரைக்கும் சந்தை இருக்கும். ஆட்டு சந்தை காலையில 10 மணியோட க்ளோஸ் ஆயிடும். 10 மணி காலையில 4 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணியோட க்ளோஸ் ஆயிடும். காய்கறி சந்தை, தானிய வகை மளிகை சந்தை வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 9 மணி வரைக்கும். 9 மணி வரைக்கும். 9 மணி வரைக்கும். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோபிச்செட்டிப்பாளையம் வந்தாச்சு. கோபிச்செட்டிப்பாளையத்துல பாத்தீங்கன்னா மொடச்சூர் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம பேலுவூர் சந்தை மாதிரி பாத்தீங்கன்னா சீசன் சந்தை தான். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாசம் பாத்தீங்கன்னா இங்க வந்து மளிகை பொருட்கள் எல்லாமே வந்து மிக மிக குறைஞ்ச விலையில கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் இங்க வந்து எக்கச்சக்கமான கூட்டங்கள் இருக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னா நல்ல நல்ல தரமான மளிகை பொருட்கள் எல்லாமே இங்க வந்து விற்பனைக்கு இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து உங்களுக்கு வீடியோவா எடுத்து போட்டிருக்கோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். மறக்காம லைக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி எங்களுடைய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? சரி வாங்க, இப்ப நம்ம மொடச்சூர் சந்தையில என்னென்ன மளிகை பொருட்கள் என்னென்ன விலை இருக்குதுங்கிறத நம்ம வந்து வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கண்ணா. வணக்கங்க. நான் இந்த மொடச்சூர் சந்தை எத்தனை வருஷமா நடக்குது? 40-50 வருஷமா நடக்குது. இப்ப வந்து மொடச்சூர் சந்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மளிகை பொருட்கள் ரொம்ப ரொம்ப விலை கம்மிங்கிறாங்க. அது வந்து எதனால, என்ன காரணம்? நாட்டு பொருள், காட்டுக்காரத்து வந்து எல்லாம் வாங்குறது, மருந்து அடிக்காம வர்றது, வருஷத்துக்கு கொடுக்கறதுக்கு மக்களுக்கு தெளிவான பொருள் கொடுக்குறோம். அதனாலதான் சீசன், பருப்பு சீசன் ஆரம்பிக்கிறது. மொடச்சூர்லாம் மண்ணு கட்டுற பருப்பு ரொம்ப ஃபேமஸான பருப்பு. சரிண்ணா, இப்ப இந்த சந்தை எந்த மாசம் ஆரம்பிக்கும், எந்த மாசம் முடியும்? இது வந்து ஜூன் 3ஆவது மாசம் போது ஆரம்பிச்சுக்க, ஒரு 3 மாசத்துக்கு இருக்கு. அது மட்டும் இருக்கு. ஆமா. அப்புறம் வருஷம் ஃபுல்லா சந்தை இருக்குது. நம்ம கடை வந்து ஹோல்சேல் வியாபாரம். இப்ப மீசக்கார கடைன்னு கேட்டீங்கன்னாவே எல்லாத்துக்கும் தெரியும். கோபியில என்ன நாள்ல இங்க சந்தை ரெகுலரா? ஞாயிற்றுக்கிழமைங்க, சனிக்கிழமை. சனிக்கிழமை காலையில 3 மணில இருந்து இருக்குங்க. சீசனும் போது வெள்ளிக்கிழமையும் வந்துருவோம். சீசன் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்துருவோம். சரி. இப்ப வந்து நம்ம கிட்ட என்னென்ன பொருள் இருக்குன்னு காட்டுங்க பாக்கலாம். A to Z எல்லா பொருளும் இருக்குது. பருப்பு வகையில எல்லா வகையும் இருக்குது. சரி, என்னென்ன இதுக்கு என்னென்ன ரேட்டுங்கிறது சொல்லுங்க. இது துவரம் பருப்பு கிலோ இன்னைக்கு 160 ரூபா. என்ன சொல்லுங்க? இந்த பருப்பு துவரம் பருப்பு மண்ணு கட்டுனது 160. 160 ரூபாயா? சரிங்க. ஹோல்சேல் 160, ரீட்டைல் 160. இதுவும் அதே விலைதான், மண்ணு கட்டாத பருப்பு. இது எவ்வளோண்ணா? இது எவ்வளோ? இது 160 தான். துவரம் பருப்பு 160 தான். கருப்பு வந்து கிலோ 120. இது குண்டுளுந்து இது கிலோ 140 ரூபா. 140. பச்சை பயிர், நாட்டு பச்சை பயிர் கிலோ 130 ரூபா. இது நாட்டு தட்டை பயிர் கிலோ வந்து 130. இது பாசி பருப்பு பச்சை பயிர்ல உடைக்கிறது. இது கிலோ 140. கிலோ 140. ஆமா. நாட்டு கொள்ளு கிலோ 90 ரூபா. கிலோ 90. இது எப்படி எல்லாமே சுத்தம் பண்ணதுங்களா? சுத்தம் பண்ணது, மிஷின்ல போட்டு சுத்தம் பண்ணி வர்றது. ஒரு கல்லு கில்லு எதுவுமே வராது. அப்படி கிலோ 90 ரூபாய்ங்களா? கிலோ 90 ரூபா. இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்களா? கிலோ 400 ரூபா. கிலோ 400 ரூபா வருது. இது கிலோ 300 ரூபா. செகண்ட் குவாலிட்டி 300 ரூபா. இது வந்து செகண்ட் குவாலிட்டி. ஆமா, இது 300 ரூபா. இது 300 ரூபா வரும். இதுலயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி 2 குவாலிட்டி இருக்கு. எல்லாத்துலயும் 2 குவாலிட்டி வச்சிருக்கோம். எல்லாத்துலயும் 2 இருக்கு. மத்த வந்து வேறி கொடுத்துட்டு இருக்கிறோம். இது ஒரிஜினல் நாட்டு மல்லி. ஆமா. இது என்ன ரேட் வருது? 160. இது வந்து ஆபீஸ் மல்லி. இது எல்லாரும் நாட்டு மல்லி. இது நாட்டு மல்லி அல்ல, இது ஆபீஸ் மல்லி. இது வந்து கிலோவே 100 ரூபா தான். கிலோவே 100 ரூபா. இது கடுகு, சிறுங்கடுகு கிலோவே 110 ரூபா. கிலோ 110. என்ன ஊர்ல இருந்து? எல்லாமே வெளி மாநிலத்துல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருது. நம்ம ஹோல்சேல் தான். நம்மள்ட்ட பருப்பு மில்ல இருக்குது, பெருந்தரை. சரி. இது தாளிக்கிற வெள்ளை இருந்து. இது கிலோ 130 ரூபா. 130. கிலோ 130 ரூபா. கடல பருப்பு கிலோ வாங்கிக்கிட்டீங்கன்னா 100 ரூபா தான். 100 ரூபா தான். கிலோ 100 ரூபா. கிலோ 100 ரூபா. படி 90 ரூபா. படியில வாங்குற தவிர்த்துக்கணும். கிலோல வாங்குறது நல்லது, சேர்ந்து வரும். கிலோல வாங்க காலங்கள் மாறிடுச்சுல. நாட்டு வெந்தயம் கிலோ 120 ரூபா. 120. இது நாட்டு கைப்பு சுண்டல் கிலோவே 90 ரூபா. நாட்டு வெள்ளை சுண்டல் கிலோ 130 ரூபா. 130. இது பச்சை பட்டாணி கிலோவே வாங்கிட்டீங்கன்னா 100 ரூபா தான். 100 ரூபா கிலோ.
இது வடை பருப்பு ஓகே ஓகே. இது எவ்வளோண்ணா? கிலோ 90 ரூபா. கிலோ 90 ரூபா. சரி சரி. மஞ்சளுங்களா? இது நம்ம அரைக்கிற மஞ்சளுங்க. இது வந்து சுத்தமான மஞ்சளுங்க. சுத்தமான நாட்டு மஞ்சள். வேற மஞ்சள் எவ்வளோங்க? கிலோ வாங்கிட்டீங்கன்னா 200 ரூபாங்க. 200 ரூபா ஒரு கிலோ. சரிங்க. நம்ம பெருந்தூரில் அருள்ஜோதி அன்னபூர்ணா பருப்பு இது பெருந்தூரில் இருக்குதுங்க. இவர் தான் ஹோல்சேல் வியாபாரிங்க. சரிங்க சரிங்க. இப்ப வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணி இந்த பார்சல் அனுப்பினாலும் அனுப்புவீங்களா? இந்த தமிழ்நாடு முழுவதும் எங்க வேணா அனுப்பிச்சிடலாம். எல்லா ஊருக்குமே? எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சிடலாம். இன்னும் சீசன் 3 வாரத்துக்கு இருக்குதுங்க. ஒரு எல்லா நாட்டு பொருள் தான், தெளிவான பொருள் தான் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பொருள் தான் இருக்குது. இன்னொரு 3 வாரத்துக்கு மட்டும் சீசன் இருக்குது. மீதி வந்து எல்லாம் லோக்கல் வியாபாரம் தான் வருது. நீங்க நம்பி வரலாம். நம்மளுக்கு வந்து பெருந்தூர் மில்ல இருக்குதுங்க. நீங்க பில்ல பார்த்துட்டு கூட வரலாம். பார்சல் ஆஃபீஸ்ல அனுப்பிச்சிடலாம். தெளிவான பொருள், நல்ல நம்பிக்கையான பொருள். நம்பிக்கையா வாங்க, நம்பிக்கையான பொருள். எங்களோட மொபைல் நம்பர் 98 42 32 06 44. அருள்ஜோதி செல்வராஜ் பெருந்துறை. அவருக்கு போன் பண்ணிட்டு நீங்க வந்து வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போகலாம், மில்லுக்கு வந்து வாங்கிட்டு போகலாம், சந்தையில வந்து வாங்கிட்டு போகலாம். ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே உண்டு. நான் இப்ப வந்து வெளியூர் சென்னை இந்த மாதிரி கேட்டா கூட அனுப்பலாம், பார்சல் அனுப்பலாம். தைரியமா போகலாம். சென்னை நட்டி போயிட்டு தான் இருக்குது. நம்மளுக்கு பெங்களூர் சென்னையில போயிட்டு தான் இருக்குது. அதாவது ஒரு 1 கிலோ 2 கிலோ இந்த மாதிரி கேட்டா கூட அனுப்ப முடியுமான்னு கேட்க. ஃபிளைட்ல இருந்து அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். 1/2 கிலோ டெலிவரி பண்ணிட்டு. சரி ஓகே. ரொம்ப நன்றி. அக்கா வணக்கங்க. வணக்கம். சொல்லுங்க. அக்கா இந்த சந்தையில எத்தனை வருஷமாக்கா நீங்க வியாபாரம் பண்றீங்க? அம்மா காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். அம்மா காலத்துல இருந்து அம்மா பண்றீங்க. காலத்துல இருந்து பண்ணிட்டு சரிங்க. இருக்கோம். 3 தலைமுறை. இதோட என்னன்றது 3வது தலைமுறை. அப்படிங்களா? சரிங்க. நீங்க வந்து எந்த மாதிரி பொருளுக்கா எடுத்து வாங்கி விக்கிறீங்க? நாட்டு பொருள் எல்லா பொருளுமே. எல்லா பொருளும் விக்கிறீங்களா? சரி. இப்ப நீங்க தட்டைப்பயிறு ஆ, இதெல்லாம் போட்டு விக்கிறோம். எல்லாமே போட்டு வைக்கிறீங்க. சரிங்க. சரிங்க. 10 வாரம் முழுசா சீசன். அப்படிங்களா? அதான் சீசன் வாரம் பொறுத்த வரைக்கும் வந்து வாங்கினா மளிகை பொருள் ரொம்ப கம்மி விலையில கிடைக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து விலை கொஞ்சம் சேர்ந்து ஒரு கூட வருங்களா? சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் விலை அதிகமா வரும். அதுக்கப்புறம் விலை அதிகமாவே வரும். சரிங்க. அம்மா வணக்கம்மா. உங்க பேருமா? எங்க பேர் கண்ணம்மா. கண்ணம்மா. சரிம்மா. இந்த மொடச்சூர் சந்தை பத்தி ஏதாவது சொல்லுங்கம்மா. மொடச்சூர் சந்தை வருஷம் நாங்க வந்து 40 வருஷமா விக்கிறோம் கண்ணு. சொல்லுங்க. 40 வருஷமா நாங்க வியாபாரம் செய்யறோம். எல்லாம் விவசாயிட்டி வாங்குவோம். விவசாயிட்ட என்ன ரேட்டு கிடைச்சாலும் வாங்கிட்டு வந்து விற்போம். அதே மாதிரி பத்தாத பொருளுக்கு பெருந்தோட மில்லுக்கார ரேட்டு வாங்கி விற்போம். வித்து ஏதாவது 10 வருதா எடுத்துக்குவோம். மீதி வந்து அவங்க பொருளை அவங்க கிட்டே அவங்களே எடுத்துக்கிறாங்க. சரி. வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம். அண்ணா உங்க பேருண்ணா? என் பேர் ராஜகோபால். ராஜகோபால். சரிங்கண்ணா. இப்ப இந்த மொடச்சூர் சந்தையில எத்தனை வருஷமா நான் வியாபாரம் பண்றீங்க? நான் 38 வருஷமா பண்றேன். 38 வருஷமா பண்றீங்க. சரிண்ணா. இந்த மொடச்சூர் சந்தையில இப்ப சீசன் வியாபாரங்கிறாங்க. சீசன் மாசம். இது வந்து எத்தனை மாசம் ஆரம்பிக்குது எப்படின்னா? இது வந்து மாசி கடைசி. சரிங்கண்ணா. மொத்தம் 12 வாரத்துக்கு. அப்படிங்களா? 12 வாரம். அதுல 10 வாரத்துக்கு நல்லா இருக்கு. ஏன்னா இது புதுசு வருது இல்லைங்க. தை ஃபர்ஸ்ட் வந்து புதுசு வரும் சரக்கு. அப்ப அந்த புதுசு வரும்போது ரேட்டு கம்மியா இருக்கனால கொள்முதல் பண்றதுனால அந்த தை மாசி தை கடைசி மாசி பங்குனி 2 மாசம் நல்லா இருக்கு. மொத்தம் 10 வாரத்துக்கு இங்க வியாபாரம். 10 வாரத்துக்கு நல்ல வியாபாரம். அதுல வந்து என்னன்னா காரமடை, மேட்டுப்பாளையம், சிறுமுக, சத்தியமங்கலம், கோயம்புத்தூர் எல்லாரும் வந்து வாங்கிட்டு போவாங்க. எல்லா ஊர் லட்சக்கணக்குல வருவாங்க. ஒரு 10 வாரத்துக்கு லட்சக்கணக்குல வருவாங்க. 10 வருவாங்க. சரிங்கண்ணா. இப்ப நீங்க வாங்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்து நம்ம ஊர்ல தயாரிச்சதா வெளி பச்சை பயிர் தட்டை பயிர்லாம் காங்கி குண்டோட ஏரியா. பருப்பெல்லாம் அந்தியூர் வரும். அந்தியூர் பருப்பு மகாராஷ்டிரா MP UP தான். லைன் பருப்பு தான் பருப்பு. அப்புறம் பச்சை பயிறு வந்து விருதுநகர் ரைட்டு வரும். அது போக இருக்க லைன் ஐட்டம். சொல்லுங்கண்ணா. இது பச்சை பட்டாணி. என்ன எவ்வளோண்ணா? ஆனா இது வந்து கிலோ 110 ரூபா, படி 90 ரூபா. கிலோ 110 ரூபா, படி 90 ரூபா. சரிங்க. இதுனா இது சுண்டல். வெள்ளை சுண்டலுங்களா? ஆமாங்க. படி 100, கிலோ 120. 120. ஆமா. சரிங்க. இதுனா துவரம் பருப்பு, படி 145, கிலோ 165. என்னன்னா இது ரொம்ப சிவப்பா இருக்கு. மண்ணு கட்டி உடைச்சது. அப்படிங்களா? இது என்ன எவ்வளோண்ணா? கிலோ 165, படி 145. 145. கொள்ளு படி 80, கிலோ 100. 80 கிலோ 100. சரிங்கண்ணா. தட்டைப்பயிறு படி 120, கிலோ 130. சரிண்ணா. இப்ப இந்த கிலோவுக்கும் இதுக்கும் சொல்றீங்களா? அதுக்கு என்னென்ன வித்தியாசம்? 900 கிராம் படி, 100 கிராம் வித்தியாசம் படிக்குது. இங்க வந்து படிதான் மக்கள் கொண்டு வந்து அவிபடியில் வாங்கி வைக்கிறாங்க. சரி. இப்ப இது எவ்வளவு பிரைஸ் வருது? இது வந்து படி வந்து அவிபடியில் 120 ரூபா, நம்ம கிலோல 130 ரூபா. 130 ரூபாங்களா? சரி சரி. இது பச்சை பயிர்னா? பச்சை பயிறு அதே எவ்வளவு அவிபடியில் 120, நம்ம கிலோல 130. 130. வெந்தயம்னா?
வெந்தய படி 80 கிலோ 100. நாட்டு வெந்தயமாண்ணா? நாட்டு வெந்தயம். சரிங்கண்ணா. அது இதுங்கண்ணா? அது வந்து படி 90 கிலோ 110. கிலோ 90 110. 110 கிலோ 110. சரிங்கண்ணா. இதுண்ணா? பாசி பருப்பு படி 120 கிலோ 130. கிலோ 130. சரி சரி. இதுங்கண்ணா? கடல பருப்பு படி 80 கிலோ 90. ஓகே. அடுத்தது? கிலோ படி 120 கிலோ 130. கிலோ 120 130. அது 130 கிலோ 140. இது வந்து குண்டு உளுத்தம் பருப்பு. குண்டு உளுந்து. அதான் சொல்லியாச்சு. இதெல்லாம் சொல்லியாச்சு. ஓகே. இதுங்கண்ணா? அது வந்து கிலோ 165 படி 140. 165. ஆமா. ஓகே. அது கிலோ படி வாங்கிட்டு 80 ரூபா, கிலோ வாங்கிட்டு 100 ரூபா. 80 ரூபா படியா வாங்கினா 80 ரூபா, கிலோ வாங்கினா 100 ரூபா. சரிங்க. சீரக படி வாங்கிட்டீங்கன்னாக்க 200, கிலோ வாங்கிட்டா 400. 400 கிலோ. சீரகம். ஆமா. 400. எல்லாம் நாட்டு சீரகம். நாட்டு சீரகம். சரி சரி. மல்லி படி வந்து 40 கிலோ 120. படி 40 கிலோ 120. 120 ரூபா. ஆமா. நாட்டு மல்லிங்களா? நாட்டு மல்லி, ஒரிஜினல் நாட்டு மல்லி. ஒரிஜினல் நாட்டு மல்லி. ஒரிஜினல் நாட்டு மல்லி. இது எல்லாம் ஒண்ணே தான். ரெண்டு இல்ல, அந்த மல்லி வர. இது என்ன மல்லினா? அது அதே வளர்ந்த 140 ரூபா கிலோ. இது என்ன மல்லி பேருனா? அது வந்து விருதுநகர் ஒரிஜினல் நாட்டு மல்லி, அசல் நாடு. விருதுநகர் அசல் நாட்டு மல்லியா? அசல் நாடு. சரிங்க சரிங்க. சொல்லுங்கண்ணா. வேற சோம்பு. இது வந்து கிலோ வாங்கிட்டீங்கன்னா 350 ரூபா. 350 ரூபா. மிளகு வந்து கிலோ 700 படி 400. ஒரிஜினல் மிளகு பெருவட்டு 700. ஆமாங்க. நல்ல சைஸா இருக்கு. சைஸ் இருக்கு, பெருவட்டா இருக்கு. சரிங்கண்ணா. இருக்குண்ணா. அது கிராம்பு. கிராம்பு எவ்வளோண்ணா? கிலோ 1500 ரூபா. 1500 ரூபாய்ங்களா? நல்ல சைஸ் பெருவட்டா இருக்கு. சைஸ் திடம். அதாவது முக்கு அப்படியே இருக்கு. ஒரிஜினல் முக்கு நல்லா அருமையாவே இருக்கு. சரிண்ணா. ஆனா மஞ்சத்தூள் நம்ம ஒரிஜினல் அரைக்கிறது. நம்ம அரைச்சது பண்றது பெஸ்ட். நல்லா இருக்கு. இது எவ்வளவு வருதுன்னா? ஒரு கிலோ 200 ரூபா. கிலோ 200 ரூபா. ஆமா. ஓகே ஓகே. விரலி மஞ்சள். ஆமா, விரலி மஞ்சள். சரி. கசகசா அது கிலோ 1600 ரூபா. 1600 ரூபாய். சரி. அடுத்து இது பட்டை. அது பட்டை வந்து கிலோ 350 ரூபா. கிலோ 350 ரூபா. சரிங்க சரிங்க. இது பொட்டுக்கல்லனா? பொட்டுக்கல்ல கிலோ 100 ரூபா. கிலோ 100 ரூபாய். ஆமா. சரிங்க சரிங்க. நான் இதே கொட்டமுத்து எவ்வளோண்ணா? அது கொட்டமுத்து வந்து கிலோ 120 ரூபா. பெருவட்டு. கிலோ 120 ரூபா. இட்லிக்கு போடுறது. நல்ல சைஸ் பெருவட்டு. ஆமா, சைஸ் பெருவட்டு. ஓகேண்ணா ஓகேண்ணா. இது என்னன்னா? அது மொச்சை பருப்பு, அவரை பருப்பு. ஓ, மொச்சை பருப்பு. சரி. இது எவ்வளவு வருதுண்ணா? அது வந்து கிலோ 160 ரூபா. கிலோ 160 ரூபா. படி 140 ரூபா. சரிங்க. இதுங்கண்ணா? அது வடப்பருப்பு. வடப்பருப்பு. சரி. படி 80 கிலோ 90. படி 80 கிலோ 90. அது மொச்சை. மொச்சை முழு மொச்சை. அது வந்து கிலோ 130 ரூபா. கிலோ 130 ரூபா. சரிங்க சரி. இதெல்லாம் பருப்பு? அது மசூர் தால். மசூர் தாலா? அது இந்திக்காரர் அது அதிகமா வாங்குவாங்க. ஓ, இந்திக்காரங்க அதிகமா வாங்குவாங்க. இது எவ்வளவு வருது? அது கிலோ 90 ரூபா. கிலோ 90 ரூபா. சரிங்க சரிங்க. அண்ணா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லா ரேட் விவரம் சொன்னீங்க. உங்களுடைய போன் நம்பரும் சொன்னீங்கன்னா நம்ம வரக்கூடிய வாடிக்கையாளர் கூட கேட்டுட்டு என்ன வரதுக்கு ரொம்ப வாய்ப்பா இருக்கும். சொல்லுங்கண்ணா. 90 95 35 38 20. ராஜகோபால் பேரு. ராஜகோபாலுங்களா? ஆமா. நாங்க பெருந்தற்காரர். அல்ல சந்தைக்கு வந்து சனிக்கிழமை ஏன்னா காலையில 5 மணிக்கு வருவோம். மத்தியானம் 1 மணி வரை வியாபாரம். ஆமா. சரிண்ணா. இதே வந்து வெளி மாவட்டங்கள்ல வந்து எங்களுக்கு வந்து பார்சல் மூலியமா அனுப்ப முடியுங்களா உங்களால? அது சொல்லலாங்க. அப்புறம் அவங்க யாரையும் கொடுத்தாங்கன்னா அவங்க செலவு கொடுத்துருவாங்க. கொரியர் செலவு கொடுத்துருவாங்க. அப்படிங்களா? ஆமா. சரி ஓகேண்ணா. ஓகே. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஓகே, நன்றி. ஐயா வணக்கங்க. உங்க பேருங்க? பேர் சவுகத்தலி. சத்தமா பேசுங்க. என்னங்க? சவுகத்தலி. சவுகத்தலி. சரிங்க ஐயா. இப்ப வந்து மொடச்சூர் சந்தையில எத்தனை வருஷமா நீங்க வந்து வியாபாரம் பண்றீங்க? 25 வருஷமா. 25 வருஷமா பண்றீங்க. சரிங்க. இப்ப வந்து நீங்க வந்து இந்த சந்தையில என்னையா வியாபாரம் பண்றீங்க? பூண்டு. எல்லாமே பூண்டு வியாபாரம் மட்டும்தான். சரிங்க சரிங்க சரிங்க. இப்ப வந்து ஒரு 4-5 வகையா பிரிச்சு வச்சிருக்கீங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகைங்களா? ஆமா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலைங்களா? 160. எதுங்க? அது 160 ரூபா. என்ன பூண்டுங்க இது பேரு? நாட்டு பூண்டு. நாட்டு பூண்டுங்களா? 160 கிலோ. சரிங்க. இதுங்கயா? அது நாட்டு பூண்டு தான். 200 ரூபா. இது 200. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? சைஸ் தான் வித்தியாசம். ஓ, சைஸ் தான். இது கொஞ்சம் இதா இருக்கு, அது வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. ஆமா. இது 160. அது 200. இது 200. சரிங்க. இந்த பூண்டுங்கயா? மலை பூண்டு. ஊட்டி பூண்டு. ஊட்டி பூண்டுங்களா? சரிங்க. இது என்ன ரேட்டியா? அது 240. 240. சரிங்க சரிங்க. இதுங்கயா? அது 280. 280. இது என்ன பூண்டுங்க? அது ஊட்டி பூண்டு. இது ஊட்டி பூண்டு வேணும். சரி. வித்தியாசம் வரும். ஒவ்வொன்றும் சைஸ் தான் வித்தியாசம். சரிங்க சரிங்க.
சரிங்க. இப்ப வந்து இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஊர்லயும் நிறைய பேர் வந்து வாங்குறாங்க? எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க. எல்லா ஊர்ல இருந்து வராங்க. சரிங்க. இது வந்து சீசன் சந்தைங்கிறாங்களா? இது வந்து எப்ப? வருஷத்துக்கு ஒரு தடவை. வருஷத்துக்கு ஒரு தடவை. எத்தனை மாசம் நடக்குது? 3 மாசமா நடக்கும். 3 மாசமா நடக்கும். அது முடிஞ்ச ஒரு சந்தை நடக்கும். ஆனா வந்து அப்ப விலைகள் சேர்ந்து வருங்களா? ஆமா. சரிங்க சரி, ரொம்ப நன்றி. வெளியூர்ல இருந்து எல்லாம் வர மாட்டாங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. வணக்கங்கண்ணா, உங்க பேருண்ணா? என் பேரு ராஜாபாய்ங்க. ராஜாபாய். சரிங்கண்ணா, நம்ம சந்தையில எத்தனை வருஷமா நான் வியாபாரம் பண்றேன்? பரம்பரை தொழில் இது. 4 தலைக்கட்டா பண்ணிட்டு இருக்கிறேன். 4 தலைக்கட்டு. ஓகே, ரொம்ப மையம் பண்ண 5 அப்படின்னா என்னையோட கடைசி. அப்படிங்களா? ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. சரிண்ணா, இப்ப நம்ம இதுல நம்ம என்னென்ன சேல் பண்றோம்னா, நம்மளுக்கு பட்டை சோம்பு கிராமுங்க, மல்லி சீரகம் கிடக்கு. சரிங்கண்ணா. இந்த ஐட்டம் எல்லாமே. வேற வேற எல்லாம் முந்திரி பாதாம்லாம் இருக்குங்களா? எல்லா ஐட்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்கு, செகண்ட் குவாலிட்டி இருக்கு. சொல்லுங்க. அப்படிங்களா? சரிண்ணா சரிண்ணா. பட்டணம் சொல்லுங்க. இது முந்திரி வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிலோ 700 ரூபாய்ங்க. 700 கிலோ? ஆமா. இது வந்து செகண்ட் குவாலிட்டி. சரிங்க. கிலோ 550 ரூபா. 550 ரூபா. ஆமா. சரிங்க. திராட்சை இது செகண்ட் குவாலிட்டிங்க. இது செகண்ட் குவாலிட்டி. கிலோ 200 ரூபா. 200 ரூபா. இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. கிலோ 240 ரூபா. 240. பாதாம்னா? பாதாமும் 2 ஐட்டம் இருக்குங்க. பாதாம் இது 600 ரூபாய்ங்க. 600. ஆமா. இது வந்து 720 ரூபா. அது 720. ஆமா. நான் இதெல்லாம் என்னன்னா, இது வந்து இட்லிக்கு போடுறதுங்க. இட்லி மாவு அரைக்கிறாங்கல்லங்க, அது போட்டு அந்த இட்லி வந்து சாப்பிட்டா வரும். என்ன ரேட்னா இது? இது கிலோ 100 ரூபாங்க. கிலோ 100 ரூபா. சரிங்க. இதுங்க? இது கிராம்புங்க. கிராம்பு இது கிலோ 1200 ரூபாய்ங்க. 1200. சரிங்க. இதுனா பருப்புனா? அது கடலப்பருப்பு, தாளிக்கிற கடலப்பருப்புங்க. கிலோ 80 ரூபாங்க. கிலோ 80 ரூபா. இது கொள்ளுனா? கொள்ளு கிலோ 70 ரூபாங்க. கிலோ 70. மல்லி கிலோ 120ங்க. மல்லி கிலோ 120. பெருவெட்டு சிறுசு வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபா. அது 100 ரூபா. சிறுசு 100 ரூபா வருது. சரிங்க. இதுனா? சீரகம் கிலோ 350 ரூபாய்ங்க. சீரகம் கிலோ 350. 350. இதனா நாட்டுங்களா? ஆமா, எல்லாம் தினம் தாங்க. எல்லாமே திடம். ஆமாங்க. இதுங்கண்ணா? மிளகு? மிளகு கிலோ 650 ரூபாய்ங்க. 650. ஆமா, செகண்ட் குவாலிட்டி சன்னா. இது கிலோ உங்களுக்கு 550 ரூபா. இது 550. இது 650. சரி, 650. ஆமா. பட்டைனா? பட்டை கிலோ 300 ரூபாங்க. 300 ரூபாய். கிலோ கணக்கு. கிலோ கணக்கு. இதுங்க? சோம்பு கிலோ 250 ரூபாய்ங்க. 250. இதான் நாட்டு சோம்புங்களா? ஆமாங்க, எல்லாம் திடம் தாங்க. செகண்ட்னா விலை கம்மியா இருக்குது, தனியா வச்சிருப்போம். விலை கம்மியில அந்தாங்க தனியாவே? ஆமா, தனியா இருக்குங்க. சொல்லுங்கக்கா. இப்ப அண்ணா, இப்ப நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்கு, செகண்ட் குவாலிட்டி எல்லாமே இருக்கு. எல்லா ஐட்டம் இருக்குங்க. சரிங்க. நான் உங்க பேர், உங்களுடைய நம்பர் சொல்லிருங்க. ஃபோன் நம்பர் 97ங்க 91 72 43 41. சரிங்க. அதாவது நம்ம கிட்ட வந்து வெளியூர்ல பார்சல் கேட்டாலும் அனுப்புங்க. பார்சல் கேட்டா பார்சல் சர்வீஸ் போட்டு விட்டுருங்க. அதெல்லாம் போட்டு விட்டுருங்க. கோயம்புத்தூர் எங்க பாட்டா போட்டுருவேன், பஸ்ல வச்சு விட்டுருவோம். நீங்க அட்ரஸ் கரெக்டா கொடுத்தா போ, ஜிபே பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பொருள் போயிருங்க. எல்லாமே அதெல்லாம் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்குதுங்க. சரிங்க. ஆமா, ரொம்ப நன்றிண்ணா. சரிங்க. வணக்கங்கண்ணா, உங்க பேருண்ணா? நான் நாராயணன் கோபி. அப்படிங்களா? சரிண்ணா, இப்ப வந்து நம்ம மொடச்சூர் சந்தையில நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க? நான் மிளகா புளி 2 ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல். அப்படி மிளகா வியாபாரம் அதிகமான வியாபாரம். சரிண்ணா, இப்ப வந்து நம்ம கிட்ட எத்தனை குவாலிட்டி எல்லாம் மிளகா வியாபாரம்? ஒரு 6 ஐட்டம் இருக்குது. 6 ஐட்டம் இருக்கு. 6 ஐட்டம் தரமான ஐட்டம். 2 நம்பர் 5. அது தரமான ஐட்டம் 200 ரூபா. அதே சீனி மிளகாய் 220 ரூபா. சரிண்ணா, நாட்டு மிளகாய் 220 ரூபா. சரிண்ணா, இப்ப இது எல்லாமே நம்ம ஊர்ல விளையிறதா இல்ல வெளி ஆந்திராடு வருது? நம்ம தமிழ்நாட்டுல விளையிறது குண்டு மிளகா மட்டுங்க. சரிண்ணா, இப்ப கிட்ட நம்ம என்னென்ன மிளகா இருக்கு, என்னென்ன ஊர்ல இருந்து வருது, என்னென்ன ரேட்டுங்கிறது அப்படியே சொல்லுங்க. ஆந்திரா மிளகாய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இதுங்க. எதுங்கண்ணா? இதுங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. சரிங்க சரிங்க. இது என்ன ரேட் வருதுன்னா? 200 ரூபா வருங்கண்ணா. 200 ரூபா வருது. 200 ரூபா. சரிங்க சரி. இது என்ன மிளகாண்ணா? இது ஆந்திராலயே குண்டு வத்தலுங்க. குண்டு வத்தல். இது புல்லட் இது குண்டு வத்தல் 200 ரூபாய்ங்க. இது 200 ரூபாய் கிலோ. இது 200 ரூபா. ஓகே ஓகே. இது நம்ம சாமியார் சொல்லணும். இது ராமநாதபுரத்துல இருந்து வருது குண்டு வத்தலுங்க. இது 250 ரூபாய்க்கு ரீட்டைல் வியாபாரம். ஹோல்சேல் 240. அப்படிங்களா? ஆமா. இது வந்து என்ன ஊர்னா? ராமநாதபுரம். ராமநாதபுரம். குண்டு வத்தல். குண்டு வத்தல். குண்டு வத்தல். இது ஆந்திராலே குண்டூர்ல இருந்து வரையுதுங்க. இது 180ங்க. 180 குண்டூர் மிளகா. குண்டூர் மிளகா. ஆந்திரா குண்டூர் மிளகா 180ங்க. சரிங்க சரி. அது தரம் குறைவா இருக்கிறது 150ங்க. அதை எடுத்து காட்டுங்கண்ணா பார்க்கலாம். இது எவ்வளவுங்கண்ணா? 150. 150. இது என்ன மிளகா? இது சீனி மிளகாய்ங்க. இருக்கிறதுல அதிகமான காரம். இருக்கிறதுல அதிகமான காரம். சரி, இது நம்ம ஊர்ல விளையாடுதுங்களா? இது மகாராஷ்டிரால இருந்து வருதுங்க. மகாராஷ்டிரால இருந்து வருதுங்க. ஆனா பாக்குறதுக்கு காய் சின்னதா இருக்கு. காரம் வந்து நம்ம கிராம்பாடு நல்ல காரம். நல்ல காரம். நல்ல தரமான ஐட்டம். நல்ல தரமான ஐட்டம். இதுல எவ்வளவு வருதுன்னா? 220. 220. இது மைசூர்ல இருந்து வருதுங்க. டிம்கூர். இது வந்து புளி. டிம்கூர் புளி 140. 140. அதே புளி பழைய புளிங்க இதுங்க. பழைய புளி.
100 ரூபாங்க. இது 100 ரூபா 100 கிலோ ரூபா 100 ரூபா. 100 ரூபா. சரிங்க சரிங்க. சொல்லுண்ணா. இது புதுப்புளிங்க. இந்த வருஷத்து இது தருமபுரியில இருந்து வருதுங்க. 100 ரூபாய் கிலோ. இது 100 ரூபாய் 100 ரூபாய் கிலோ. சரிங்க. நம்ம கடைக்கு வந்து தரமான ஐட்டம் தான் எல்லாம் விற்கிறோம். எல்லா ஐட்டமும் தரமா கொடுப்போம். எடையும் வெயிட்டும் தரமா இருக்குங்க. எந்த குறையும் இல்லாத இருக்கும். சரி, நம்ம ஃபோன் நம்பர்னா? ஃபோன் நம்பர் 63 812 11 887. 87. வெளியூர்னு வந்து கேட்டாலும் பார்சலுக்கு எவ்வளவு வேணாலும் வெயிட் போட்டு உங்களுக்கு தருவோம். ஹோல்சேல் விலைக்கு தருவோம் நாங்கள். சரி, ஓகே, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. வணக்கம்ண்ணா. வணக்கம், சொல்லுங்க. உங்க பேருங்கண்ணா? கிருஷ்ணாதுங்க. கிருஷ்ணருங்களா? சரிண்ணா, இப்ப நம்ம சந்தையில என்னென்ன வியாபாரம் என்ன பண்றீங்க? பருப்பு ஐட்டம், பட்டாரம் ஐட்டம் எல்லாமே இருக்கு. எல்லாமே பண்றீங்க. சரிண்ணா. சரிண்ணா, இப்ப வந்து இந்த சீசன் டைம் அதெல்லாம் சீசன் வந்து மாசில இருந்து உங்களுக்கு பங்குனி சித்திரை 10 வரைக்கும் தான் இருக்கு. அப்படிங்களா? சரிங்கண்ணா. இப்ப வந்து நம்ம கிட்ட என்னென்ன பொருள் என்னென்ன விலையெல்லாம் இருக்கு? பருப்புல இருந்து A to Z எல்லா ஐட்டம் வச்சிருக்கேன். எல்லாமே இருக்கு. சரிங்கண்ணா. சரி, எது என்ன ரேட் அப்படி சொல்றீங்களா? சொல்லலாம். சொல்லுங்கண்ணா. பாசிப்பயிறுனா? பாசிப்பயிறு கிலோ 130 ரூபாய்ங்க. கிலோ 130 ரூபாய்ங்க. இதுங்கண்ணா? துவரம்பு பாத்தீங்கன்னா இப்ப விலையேச்சுங்க. ஃபர்ஸ்ட்ல 150 ரூபாய்க்கு வித்துட்டு இப்ப விலையேச்சுங்க 120 ரூபாய்ங்க. இப்ப வந்து எவ்வளவு? இப்ப 170 ரூபாய்ங்க. 170. 20 ரூபாய் அதிகம். 20 ரூபாய் அதிகமாயிருச்சு. ஏன்னா இப்ப உங்க மாசில இருந்து உங்களுக்கு பங்குனி வரைக்கும் தான் கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே விலையேச்சாங்க. அப்படியே விலை அதிகம். அதுக்கப்புறம் எல்லாம் ரேட் வச்சாங்க. சீசன் மாசம் வந்து விலை கம்மியா வாங்கி எவ்வளவு விலையேச்சுங்க. மல்லினா? மல்லி கிலோ 140. 140. அது 120 ரூபாய்ங்க. சின்ன மல்லி 120 ரூபாய். சரிங்க. இதுங்கண்ணா? சீரகங்க கிலோ 350 ரூபாய். 350. இது கடுகு கிலோ 100 ரூபாய்ங்க. இதான் சைஸ் பெருசா? ஆமாங்க, பெரிய கடுங்க. இது வந்து சைஸ் சின்னது. இது எவ்வளவு வருது? 120 ரூபாய்ங்க. இது 120. ஆமா. ஓகே ஓகே. இதுங்கண்ணா? இது கடலைப்பருப்பு கிலோ 80 ரூபாய்ங்க. 80 ரூபா. சரி சரி. இதுங்கண்ணா? இது சீரகங்க. இது அடுத்த குவாலிட்டி. இது 400 ரூபாய்ங்க. 400. அது இது அடுத்த குவாலிட்டி 450 ரூபாய்ங்க. 450 எல்லாமே கிலோலிங்க. நான் இதுனா தட்டை பயிருங்க கிலோ 130 ரூபா. கிலோ 130. 130. சரிங்க. இதுனா கருப்பு உளுந்துங்க கிலோ 130 ரூபாய்ங்க. கிலோ 130 ரூபா. ஓகே ஓகே. இது குண்டு உளுந்துங்க. இது கிலோ 130 ரூபா. சிறுவெட்டுங்க. சிறுவெட்டு. சிறுவெட்டு. இது பெருவெட்டுங்க. இது பெருவெட்டு 140ங்க. அதுக்கு எதுவும் 10 ரூபா வித்தியாசம். 10 ரூபா வித்தியாசம். இது பெருவெட்டு, சிறுவெட்டுங்க. சிறுவெட்டு. சரி சரி. இதுனா அவரைப்பருப்பு கிலோ 180 ரூபா. அவரைப்பருப்பு. ஆமாங்க. கிலோ 180. 180. ஓகே ஓகே. இதுனா? இது பாசிப்பருப்புங்க. கிலோ 130 ரூபா. கிலோ 130. சரி சரி. இது கொள்ளுங்க. இது 100 ரூபா. 100 ரூபாய். பருப்பு இது பாத்தீங்கன்னா 170 ரூபாய்ங்க. 170. இது 180ங்க. இதுக்கு வித்தியாசங்க. அத பெருவெட்டா இருக்குங்க 180. இருக்குலயே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பருப்பு இதுங்க. இதுதான். இது 190 ரூபாய்ங்க. இது 190 ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது 190 ரூபாய்ங்க. இப்போ நம்மட்ட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் ரெண்டுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 4-5 குவாலிட்டி வரைக்கும் வச்சிருக்கீங்க. 4-5 எல்லாமே 4 குவாலிட்டி 5 குவாலிட்டி. சரிங்க சரிங்க. சரிண்ணா, இப்போ வந்து வெளியூர்ல இருந்து நம்ம வந்து பார்சல் அனுப்புனா அனுப்பிக்கலாங்க. எல்லா ஊருக்கும் அனுப்பலாம். அனுப்பிட்டு தான் இருக்கோம். வெளியூருக்குலாம் அதர் ஸ்டேட்ல போற மாதிரி MSSல போட்டுருவோம். லோக்கல்னா அப்புறம் கொரியர்ல வச்சுருவோம். சரிண்ணா, இப்போ வந்து சீசன் சந்தை இன்னும் எத்தனை வாரம்னா இருக்கு? சீசன் மேக்ஸிமம் முடிஞ்சிச்சுங்க. எல்லாம் இப்ப சீசன் கடைசி ஆயிடுச்சுங்க. இன்னும் 2-3 வாரம் அவ்வளவுதான் வருங்க. 2-3 வாரம் தான் இருக்கு. ஓகே. சரி, ரொம்ப நன்றிண்ணா. நான் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லிடுங்க. நான் 9367653685. சரிங்கண்ணா. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா சந்தை இருக்க இல்லைன்னு சொல்லிடுவோம். அப்படி சந்தை இங்க இல்லைன்னா உங்களுக்கு பார்சல் வேணாலும் நாங்க குடோன் வந்து வச்சு விட்டுருவோம். சரிங்க. என்ன நைட் வேணுமோ எல்லாமே வச்சு விட்டுருவோம். சரி, ரொம்ப நன்றிங்க. பேர் வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வரன். நாங்க வந்து பெருந்தர காஞ்சிவேல இருந்து வரோம். இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கோபி கடை இருக்கிறது பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் மொடச்சூர் சந்தையில சனிக்கிழமை கூடுற சந்தைங்க இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூங்கில் பொருள் மட்டும், மூங்கில் சீமாறு இது மட்டும் போட்டிருக்கோம். இது பாத்தீங்கன்னா சந்தை கூட இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. விசிறி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெய்ய காலத்துக்கு விசிறி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து 50 ரூபா. அது வந்து கோழி கமுத்துறதுக்கு கூடைங்க, கொடாப்பு அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ஒரு மூங்கில் சோறு அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 350 ரூபா வரும். அந்த சைடு மூங்கில் இருக்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து 700 ரூபா வரும். 700 ரூபா வரும். இன்னும் மரம் வந்து ரெண்டு மரம் 400 ரூபாய்ங்க. ஜோடி 400 ரூபா. இதோட பிரைஸ் 500 ரூபா. உப்பு சக்கரை வாங்குறதுக்கான கூடைங்க இது. இது வந்து திருப்பூர், கோயம்புத்தூர், அவினாசி சைடு இருக்கிறவங்க வாங்குறது. ஆமாங்க. இதெல்லாம் வந்து பொட்டுக்கூடைன்னு சொல்லுவாங்க. இது வந்து காட்டுல வந்து உப்பரிக்கிறதுக்கு அதுக்காக வாங்குவாங்க. இந்த கூட தவிடு, மாட்டுக்கு தவிடு அள்ளி போடுறதுக்கு உப்பரிக்கிறதுக்கு அந்த மாதிரி வாங்குவாங்க. அந்த தட்டை கூடையெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து வெங்காயம் தக்காளி போட்டு வைக்கிறதுக்காக அந்த சின்ன தட்டை கூட வாங்குவாங்க. ஆமாங்க. இது வந்து கோயிலுக்கான படைக்கலை கூடைங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குவான்டிட்டி 800 ரூபா. இதுலேயே கொஞ்சம் ஹெவியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 2400 ரூபா வருங்க. இதுலேயே இன்னும் கொஞ்சம் விலை கம்மியில் வேணாலும் 1700 ஒன்று இருக்குது, அதை எடுத்துக்கலாங்க. தட்டைக்கூடைங்க அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா. அது வந்து பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் காய் வெடிக்கிறதுக்கு, சாப்பாடு வெடிக்கிறதுக்கு அந்த மாதிரி பெருசாக கேட்பாங்க.
அதுக்காக அந்த தட்டை கொடுங்க. நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா பெத்தாமலையத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. பேர் புவனேஸ்வரன், கடை பேர் வந்து திருமுருகன் கூடை கடை. நீங்கள் எந்த பொருள் தேவைப்பட்டாலும் நீங்கள் லொக்கேஷனுக்கு வந்து எடுக்கணும்னா பெத்தாமலை வரணும். மொபைல் நம்பர் வந்து 87 78 51 32 88ங்க. எப்போ வந்தாலும் கால் பண்ணிட்டு வரலாங்க. நன்றி. அண்ணா வணக்கம்ண்ணா, உங்க பேருண்ணா? என் பேர் கிருஷ்ணமூர்த்திங்கண்ணா. சரிண்ணா, இந்த நம்ம மடச்சூர் சந்தையில் எத்தனை வருஷமா? நாங்க 20 வருஷம் வியாபாரம் பண்ணுறோம். 20 வருஷம் வரமாட்டீங்க. சரி, இப்போ நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு? நம்ம கிட்ட இருக்குது மஞ்சள் நாங்க சொந்தமா அரைக்கிறது இருக்கு. அப்படிங்களா? தரமா இருக்கு. தரமா இருக்கு. சாம்பார் பொடி ஆயிட்டு இருக்கு. மஞ்சள் தூள் எவ்வளோண்ணா? மஞ்சள் கிலோ 240 ரூபாய் தருவாங்க. சரிங்க. இதுக்கு இது சாம்பார் பொடிங்களா? ஹோல்சேல் வாங்கிட்டு 200 ரூபாய்ங்க. 200 ரூபா. சரிண்ணா. சில்லறையில விற்பனை வந்து 240. 240 ரூபா. மஞ்சள் நல்லா இருக்கு, சொந்தமா அரைக்கிறது. சரிங்கண்ணா. இது பட்டையா? பட்டை கிலோ 350 ரூபாய். 350. அதெல்லாம் நாட்டு பட்டை? நல்ல நாட்டு பட்டை, பட்டை நல்லா இருக்கு. கிலோ பட்டை. இதுனா சோயாங்க. சோயா மீல் மேக்கர். மீன் மேக்கர் கறி பிரியாணிக்கு போடலாம். எவ்வளவு? கிலோ வாங்கிட்டு 120 ரூபாய். 120. அது 110 ரூபாய் பெருசு. அது 110. இது 120. 120. சரிண்ணா. இதுங்கண்ணா? அது மிளகாய் தூளுங்க. கிலோ 300 ரூபாய். கிலோ 300. அல்ல நாட்டு மிளகா? நாட்டு மிளகா, குண்டு மிளகாய் எல்லாம் அரைக்கிறது நல்லா இருக்கு. இதுங்கண்ணா? சோம்பு. சோம்பு கிலோ 250 ரூபாய். 250 ரூபாய் கிலோ. எல்லாம் நாட்டு ஹோல்சேல் 250. சில்லறையில வாங்கிட்டு 300 ரூபாய். சில்லறையா வாங்கினா 300 ரூபாய். சரி. இதுனா? இது பிரியாணி செலவு போறது. கல்பாசி. கல்பாசி எவ்வளோண்ணா? இது 100 கிராம் வாங்கிட்டா 100 ரூபாய்ங்க. கிலோ வாங்கிட்டு 750 ரூபாய். 750 ரூபாய். கிலோ வாங்கினா கம்மியா? கிலோ வாங்கிட்டு 250 ரூபாய் குறையும். இது மராட்டியா. கிலோ 500 ரூபாய். 500 ரூபாய். இதுங்கண்ணா? இது வந்து ரோஜா மொக்கு. இது எவ்வளோண்ணா? கிலோ 650 ரூபா வரும். கிலோ 650 ரூபா. பிரியாணி இஞ்சி இலை கிலோ 250 ரூபா. கிலோ 250. சரி சரி. இது குடல் கிலோ 50 ரூபாய்க்கு. 50 ரூபா குடல்லாம். கிலோ 50 ரூபாய். கிலோ 50 ரூபா. சரி சரி. அது ஆனியன் வடகம். இது ஆனியன் வடகம். இது எவ்வளோ? கிலோ 100 ரூபாய். கிலோ இது 100 ரூபா. 100 ரூபாய். இது வந்து விலை அதிகம். விலை அதிகம், நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். பொருள் தரமா இருக்கு. இதெல்லாம் அது கிலோ 60 ரூபாய். அது கிலோ 60. கலர் கலர் கூட நல்லா இருக்கு. இதுனா ஜவ்வரிசினா? ஜவ்வரிசி கிலோ 80 ரூபாய். 80 ரூபா வரும். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. வணக்கண்ணா, ரொம்ப நன்றி. வாங்க அக்கா. வணக்கண்ணா, உங்க பேருக்கா? மணிங்க. மணிங்களா? சரி. என்ன ஊர்ல இருந்து வரீங்க? திருப்பூர்ல இருந்து. திருப்பூர்ல இருந்து வரீங்களாக்கா? சரிக்கா. இப்ப இங்க வந்து என்ன பொருளுக்கா வாங்குறீங்க? எல்லாமே வாங்குறதுக்கு வந்து எல்லாமே வாங்குறதுக்கு. சரிங்க. இப்ப வந்து என்னென்ன பொருளுக்கா வாங்கிருக்கீங்க? பருப்பு, உளுந்து, இது பாசி பருப்பு, தட்டைப்பயிறு எல்லாமே வாங்க. சீரகத்துல இருந்து மிளகுல இருந்து எல்லாமே இங்கேயே வாங்குறது. வருஷ செலவு எல்லாமே இங்கேயே வாங்கிக்குவாங்க. எல்லா வருஷ செலவு எல்லாமே இங்கேயே வாங்கிக்குவோம். ஏலக்காயில இருந்து பட்டை, கிராம்புல இருந்து எல்லாமே இங்க வாங்கிக்குவாங்க. வாங்கினா வருஷத்துக்கு தாட்டுங்க. ஆனா அங்க வாங்குறத விட இங்க வாங்குறது நல்லதுதாங்க. வருஷத்துக்கு தாட்டுறதுனால எங்களுக்கு இப்போ அந்த வாங்குறதுனால நம்ம என்ன பண்றாங்க, அது வருஷத்துக்கு செலவு கொஞ்சம் கம்மியாகுங்க. இந்த மளிகை சாமான செலவு கம்மியாகுங்க. அதனால நம்மளுக்கு பெனிஃபிட் உண்டுங்க. அதனாலதான் நம்ம இங்க வருதுங்க. வருஷத்துக்கு வாங்கிட்டு போய் கொஞ்சம் காய் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டா வருஷத்துக்கு காட்டுங்க. வீட்டுல பொருள் இருக்கிற மாதிரி பொருள் இருக்குங்க. அவ்வளவுதாங்க. இப்ப அங்க கடைக்கு போனா இதை விட இது 10,000 கொண்டு வந்தோம்னா அங்க 20,000 30,000 செலவாகுங்க. அதனால இங்க 10,000-ஓட முடிச்சுக்குவோங்க. அதாங்க இப்ப இந்த சாமானம் வாங்குறது இங்க வர்றதுங்க. நீங்க வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணீங்க. இந்த வருஷம் எவ்வளவு பர்ச்சேஸ், அதாவது எவ்வளவு வித்தியாசம் வந்தது? நாங்க போன வருஷம் வந்திருக்கும் போது போன வருஷம் ரெண்டு குடும்பத்துக்கு ஒட்டுக்கா வாங்குச்சுங்க. 16க்கு வாங்குச்சுங்க. இந்த தடவை ஒரு குடும்பத்துக்கே 10,000 வந்திருக்குதுங்க. ஒரு குடும்பத்துக்கே 10,000 வந்திருக்குதுங்க. ஏன்னா 2,000 ரூபாய் எச்சு வந்திருக்குதுங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த அளவுக்கு விலை கொஞ்சம் ஏறி இருக்கும். ஆமாங்க, ஏறி இருக்குதுங்க. அந்த பொருளை விட இந்த பொருள் நல்லா இருக்கு. நாங்க இதையே சாப்பிட்ட பழக்கமாயி போச்சுங்க. அதனால நாங்க வந்துக்கிறோம். உங்களுக்கு அதே மாதிரி வந்து பழகினீங்கன்னா நீ உங்களுக்கும் அதே மாதிரி பழக்கம் வந்துக்குங்க. சொல்லுங்க. இதையெல்லாம் நாங்க தான் வாங்கி இருக்கிறோங்க. இந்த பொருள் நாங்க வாங்கின பொருள் தாங்க. சரி. இப்ப வந்து இது வந்து ஒரு குடும்பத்துக்கு வாங்கி இருக்கிறீங்க? இது வாங்கிருக்கு ஒரு குடும்பத்துக்கு வாங்கி இருக்குதுங்க. மொடச்சூர் சந்தை வந்தீங்கன்னா நல்ல பொருள் தான் கிடைக்குங்க. எந்த பொருளும் மோசமான பொருள் கிடையாதுங்க. நல்ல பொருள் தான் வருங்க. நாங்க 15 வருஷமா இங்க வந்து வாங்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் நம்பி வந்து வாங்கலாங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்கக்கா. சரிங்க. வணக்கங்கண்ணா, என் பேரு யோக பிரசாந்துங்க. இங்க தொடம்பாளையம் பவனிசார் பக்கத்துல தொடம்பாளையம் கிராமத்துல இருந்து வரோம். நாங்க மட்டும் இல்ல ஒரு 5 பேர் வந்திருக்கிறோம். ஒரு ஆட்டோ எடுத்துட்டு வந்திருக்கிறோம். நாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, ஒரு 10 வருஷமா வந்துட்டு இருக்கிறோம். என்னன்னா இங்க எதுக்காக 10 வருஷம் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆட்டோல எடுத்து வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொடச்சூர்ல சந்தைக்கு ஃபேமஸ்னா நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா மொடச்சூர் தான். மொடச்சூர்ல இருக்கிற சந்தை இருக்கிற பருப்பு வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் கிடையாது. அந்த அளவுக்கு தரமாவும் இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு போனோம்னா ஒரு வருஷத்துக்கு அதான் யூஸ் பண்றோம். இந்த பருப்பு பூரா அடுத்த வருஷம் தான் வருவோம். வருஷம் சித்திரை மாசம் வரும்.
இந்த வருஷம் சித்திரை மாசம் வந்து வாங்குறோம்னா நீ அடுத்தது சித்திரை மாசத்துக்கு தான் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு, தரமா இருக்கு. ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க வந்து ஜஸ்ட் காய வச்சு அப்படியே யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா இருக்குது. அதே மாதிரி ரேட்டும் அப்படிதான். நீங்க மத்த கடைகள்ல வெளியே மளிகை கடையில வாங்குறதுக்கும் இங்க மொடச்சூர்ல வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வருஷம் கணக்கு போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாயில இருந்து ஒரு 7000 ரூபாய் வரைக்கும் மிச்சமாகுது. இங்க வருஷத்துக்கு ஒரு டைம் வாங்குறதுக்கும் நம்ம விட்டா நம்ம அங்க லோக்கல் கடைகள்ல வாங்குறதுக்கும் உள்ள வித்தியாசமே அதுதான். அதனாலதான் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாலும் சரி எல்லா ஃபேமிலி சேர்ந்து ஒரு ஆட்டோ எடுத்துட்டு வந்து எல்லாம் வாங்கிட்டு போயிடுறோம். இங்க பாருங்கன்னா இதை நாங்க வாங்கின பருப்பு லிஸ்ட் கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 குடும்பத்துக்கு சேர்ந்த பருப்பு லிஸ்ட் நாங்க வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு குடும்பமே ஒரு 10,000 ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 குடும்பங்கும் போது ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் இங்க வந்து வாங்கிட்டு போயிருக்கோம். நாங்க வந்து வியாபாரம் கிடையாது, நாங்களும் ஒரு சாதாரண ஒரு குடும்பம் தான். எல்லாருமே குடும்பம் தான். கொண்டு போய் வீட்டுக்கு யூஸ் மாதிரி தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ 10 வருஷமா வாங்கிட்டு இருக்கறனால எங்களுக்கு பொருளோட தரம் தெரியும். யாராவது தெரியாதவங்க இருந்தாலும் கண்டிப்பா மொடச்சூர் சந்தையா வாங்க கூட வேண்டாம், ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்க. அப்பவே உங்களுக்கு பிடிச்சி போயிடும். அப்புறம் ஒரு நாள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் உங்களை மாதிரி நாங்களும் அப்புறம் நீங்களும் கண்டினியூஸா வர ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ யாராவது எதையோ ரிவ்யூ எடுக்கிறாங்க சார். நம்ம சகோதரர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அத்தியாவசிய டே டு டே தேவைக்கு உண்டான பருப்பை வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ எடுத்து போடுறாரு. இது ஒரு நல்ல ஒரு சேனல் தான். கண்டிப்பா அவருக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா மொடச்சூர் சந்தையை பத்தி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பதிவுல போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் எல்லாமே இங்க இருக்கு. அதனால வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ, உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோ மூலியமா அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வருஷம் மளிகை சாமான் எல்லாம் விலை ரொம்ப ரொம்ப கம்மி தான். நிறைய பேர் வந்து வாங்குறாங்க, நீங்களும் வந்து வாங்கணும். அதுதான் எங்க வீடியோ பதிவு. மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. சரியா? உங்களுக்கு இதே மாதிரி அடுத்த வீடியோ இதே மாதிரி சந்திக்கிற வரையும் உங்களுக்கு விடைபெறும் உங்க சேலம் கோபிநாத். இதே மாதிரி உங்க ஊரில் நிறைய விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சம்பந்தப்பட்ட வீடியோகள் கண்டிப்பா உங்க சேனல் நான் போடுவோம். சரிங்களா? ரொம்ப நன்றி. பாய் பாய். தேங்க்யூ.